ஒரு மகன் ஒரு படத்தை இயக்குறாருங்க. உண்மையிலேயே எவ்வளவு முரண்கள் இருக்கட்டும், அந்த பையன் கேட்கல. ஆனா அந்த பையனுடைய பட துவக்க விழாவுக்கோ அந்த பையனுடைய ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு ட்வீட் போட்டா என்ன? அப்ப அந்த அளவுக்கு வெறுப்பு என்ன வந்துச்சு? கண்டிப்பா. ஆனா அவர் என்ன கேட்டா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு மீ. பட் அது யூ டேக் தி இனிஷியேட்டிவ் அண்ட் கம். நானா வந்து கேட்க போறது இல்லன்னு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது. நீ தான் உனக்கு என்ன வேணுமோ வரணும். Because you wanted to go through experiences. அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். So he wanted me to do that. So அந்த வகையில I'm really thankful to him, my mom and rest of my family. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட? இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா. இந்தியாவோட ஒரு உச்ச நடிகர், தமிழ்நாட்டோட ஒரு உயர் அதிகாரத்தில் இருக்க மனிதரோட ஒரு பையன், எந்த ஒரு பந்தாவும் இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவ்வளோ நல்லா பேசி, ஒரு ஃபஸ்ட் இன்டர்வியூ மாதிரியே இல்லை, அவ்வளோ நல்லா பேசிட்டு போகிறாரு. இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இதுலேயும் வந்து இந்த திரள்நிதி பிச்சைக்காரனுங்க வந்து வன்மத்தக்கைக்கு இருக்கான் அந்த சாட்டை. என்ன சொல்கிறான், ஏன் அவங்க அப்பா அந்த பையனுக்கு உதவி செஞ்சா என்ன, ஒரு படத்துக்கு ஒரு ட்வீட் போட்டா என்னன்னு. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ தெளிவாக சொல்கிறான். இது வந்து எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா என்ன உதவி வேணாலும் கேளுன்னு சொன்னார், ஆனால் நான் கேட்க மாட்டேன், என் சொந்த காலில் தான் நிற்பேன், ஏன்னா அவருக்கு அதுதான் பிடிக்கும். எவ்வளோ தெளிவாக ஒரு பையன் பேசுகிறான். இன்றைக்கி ஒரு கவுன்சிலர் பசங்க கூட அவ்வளோ அட்டுழியம் பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கப்ப இவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு பையன் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் இது பண்ணுறான். கேட்குறக்கே எவ்வளோ நல்லா இருந்தது. நீங்கள் ஏன்டா இந்த திரளுந்தி வாங்கி சாப்பிட்ற பிச்சைக்காரனுங்க இப்படி வந்து வன்மத்தை கேட்குறீங்க? அந்த பையனுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அந்த பையனுக்கு முட்டுக்கட்டப்படாதீங்கடா. சஞ்சய், உங்களோட படத்துக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி இருங்க, இன்னும் பெரிய இடத்துக்கு வாங்க. வாழ்த்துக்கள் தம்பி.